So hi friends, welcome back to my channel. நான் பார்த்தீங்கன்னா உங்க சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2ங்க. ஸோ நம்ம வர்க்கலா சீரிஸோட பார்ட் 2. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 days 3 days ஒன்ஸ் வந்து வீடியோ வந்து ப்ராப்பராக வந்துடும். ஸோ ஒரு இதே தான் சொல்றீங்க, பட் அப்படி வர்றதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது மட்டும் சாரிங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலப்பி பார்த்தீங்கன்னா ஸோ அலப்பி பீச். ஸோ நான் அலப்பி பீச் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4:10 தாங்க இருக்கும். ஸோ விடியவே இல்லை, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அதெல்லாம் ஃபோட்டோ நல்லா எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி நான் செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வர்க்கலா போகிற மாதிரி இருந்துச்சா அந்த நான் சொன்னேன் அந்த அலப்பி. ஸோ அலப்பி பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. ஐ மீன் அதுவும் இந்த டைமில் போங்க. ஒன்றா நைட் டைமில் போங்க, இல்லை ஏர்லி மார்னிங் போங்க. அந்த மூணு வியூ இருக்கு, அல்டிமேட்டுங்க, சீரியஸ்லி செம்ம வருது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் பீச் போயிருப்பாங்க. ஸோ கொல்லம் பீச்சும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, அந்த அலப்பி பீச் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அலப்பி பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா நைட் டைமில் ஏர்லி மார்னிங் போய் அந்த மூன் வியூ பாருங்கள். சன்செட் நம்ம எப்படி சன்ரைஸ் சன்செட் பார்ப்போம், அந்த மாதிரி அந்த மூன் வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ அது செம்ம வருது. ஸோ அது மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அது பீச் அந்த இடமே பயங்கரமாக இருந்துச்சு. நான் வேணால் வீடியோ நான் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொல்லம் பீச் போயிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து. ஸோ கொல்லம் பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருந்துச்சு. ஒரு 2-3 ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோவில் எடுத்திருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டில் போகிறோம். ஸோ பார்ட் 3 பார்ட் 4 போட்டுறேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்பரான கேப்பில் வந்துருங்க. ஸோ இது ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக 2 days 3 days கேப்பில் வந்துடும். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரோடில் நிறைய ஜாயிண்ட் இருக்குது. வேறு அந்த தூக்கி போடுறது ஒரே புகை மூட்டமாக இருக்கா, இல்லை வண்டியோட டஸ்ட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா அலுவாங்க ஒரு இடத்துல இருக்காங்க. மேலே மெட்ரோன்னு நினைக்கிறேன். மெட்ரோவில் போடும். நான் மெட்ரோவில் போனதில்லை. அடுத்த மாதம் என்னென்னா சென்னைக்கு போகலான்னு பார்த்தேன். சரி, சென்னையில் அப்படி நான் பெருசாக பார்த்தீங்கன்னா சென்னை போனதில்லை. ஸோ அதுதான் நிசப்தமான உண்மை. நான் சென்னை போனதே கிடையாது. சின்ன வயசில் போயிருக்கலாம், பட் எனக்கு விவரம் தெரிஞ்சாலும் சென்னை போகல. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். சென்னைக்கு ஒரு பிளான் போடணுங்க. தெரியுது உங்களுக்கு மிஸ்ட்டு. கேமரா அதோட ஜஸ்டிஃபை ஆகுதுன்னு தெரில, பட் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இருக்குது. பனி லைட்டாக பனி அடிக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:10ங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 168 கிலோமீட்டர். ஸோ கூகுள் மேப் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி டு கன்னியாகுமரி ஹைவே. ஸோ நம்ம அலப்புழா தாண்டிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே போகிறோன்னா கன்னியாகுமரி வந்துடும். கன்னியாகுமரி கூட இல்லைங்க, தனுஷ்கோடி தான் இன்னொரு டைம் போகணும். கன்னியாகுமரியும் போகணும். இப்போ ஏற்கனவே போயிட்டேன், வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்எஸில் போயிருப்போங்க. அப்போது நம்மக்கிட்ட நெஞ்சில் என்எஸில் போயிருப்போம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டைம் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கையில் காசு தான் இல்லை. சரி, இப்போ பிரேக் எடுக்கும் போது தாங்க கவனித்தேன். ஆக்சுவலி பேக்கை மூடுறதுக்கு ஒரு ரெயின் கவர் போட்டிருந்தேன். அது நம்ம வண்டி ஓட்டி வந்ததில் இங்கே விழுந்திருக்கு. ஒரு ரெயின் கவர் லாஸ். அந்த ரெயின் கவர் எப்படின்னா, நம்ம ரெயின் கவரோட கட்டலைங்க, ஃபுல்லாக பேக்கை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ரெயின் கவர் போட்டிருந்தேன். ஸோ காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அது பறந்தெடுத்து. எனக்கு தெரிஞ்சு அலப்புழா பீச்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சன்ரைஸ் ஆகிடுச்சு நல்லாயிருக்கும். அலப்புழா பீச்சில் இருக்கும்போது கரெக்டாக சன்ரைஸ் ஆக சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம அலப்பி பீச் போய் தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி தான் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட அலப்புழா பீச் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு வைங்க. இப்போ தான் 4 மணி ஆகுது. இன்னும் விடியறதுக்குன்னு எப்படி இருந்தாலும் இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். ரைட்டு நினைக்கிறேன். ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனாலே இது வந்துடுங்க.
ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கீழே பீச். ஸோ கீழே தான் இது ஆலப்புழா பீச்சு. அப்படியே வியூ பாருங்களேன், பயங்கரம். பீச்சு கீழே போய் அங்கே நின்று எடுக்கிறத விட இந்த வியூ பயங்கரமாக இருக்குது. ஃபோனில் 2-3 ஃபோட்டோ எடுப்போம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை ஆகுதுன்னு தெரில. பட் நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோட்டோவும் ஆட் பண்ணிடுறேன். அந்த மூனோட அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கே அப்பா பயங்கரம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தூரமாக ஒரு 3-4 போட்டு தெரியுது. ஐ மீன் அந்த போட்டில் எரியிற லைட் தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூனோட ரிஃப்ளெக்ஷன் தாங்க பயங்கரப்பா. சம செம வர்த்து. பயங்கரம். ஆனால் கீழே போய் பார்க்கலாம். இப்போ தாங்க 4:10 ஆகுது. ரொம்ப இது சீக்கிரம் வந்துட்டோம். இன்னும் மெதுவாக போவோம், ஒரு 50-60லே போவாங்க. அப்போ தான் நம்ம அந்த கப்பில் பீச்சா அங்கே போகும்போது அது கொஞ்சம் வெளிச்சம் அந்த வியூவில் தெரியும். இல்லைன்னா தெரியாமல் போயிடும் வியூலாம். நானும் பார்க்க முடியாது, உங்களுக்கும் காட்ட முடியாது, அதுதான் பிரச்சனை. ஆனால் செம்ம வருது. அந்த மூணு ரெஃப்ளெக்ஷன் இருக்கே எப்பா. நான் வீடியோவும் ஃபோன்லேயே வீடியோ எடுத்திருக்கேன். கோப்ரோவில் வீடியோ எனக்கு ஜஸ்டிஃபை ஆயிருக்காது, கண்டிப்பாக தெரியும். நான் ஃபோட்டோ அந்த 2-3 ஆட் பண்ணிடுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். அப்பா செம்ம வருது. ஆனால் இந்த கப்பில் பீச்சு கிட்டே போகும்போது கொஞ்சம் ஐ மீன் சன்ரைஸ் ஆகிற டைம் போகிறோன்னா அந்த வியூ நல்லாயிருக்கும். எப்படின்னா அந்த 2 பக்கமும் இதுங்கிற மாதிரி ரைட் சைட் கடல், லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர் அப்படி இருக்கும். நாங்கள் பார்ப்போம். இப்போ லிஸ்ட்டில் 1 பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அடுத்த லிஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா நேராக கொல்லம் பீச்சுங்க. ஸோ எல்லாமே நம்ம போகிற வழியெல்லாம் போகிற பீச்சுனால ஸோ ஃபேமஸான பீச்செல்லாம் மட்டும் போயிட்டேன். ஸோ அலப்புழா பீச் வந்து கீழே பார்த்தா ரொம்ப சுற்றி போனோம். அதெல்லாம் யாருமே இல்லை. ஏன்னா 4 மணிக்கெலாம் போனால் யாருங்க இருப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா போகல. இந்த மேலே அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நேராக இப்போது நம்ம கொல்லம் பீச் போயிட்டுருக்கோம். ஸோ கொல்லம் பீச் போயிட்டு அங்கேயே நேராக கப்பில் பீச். ஸோ ஒரே பீச்சாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஆனால் தூக்கம் வருது, கை கால் வலிக்குது. அப்பா நம்ம மென்டல் ஹெல்த்தை விட ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்கே. ஷோல்டர் பெயின், பேக் பெயின். இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் தான். மீட் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிஷ் மார்க்கெட். எஸ். ஸோ இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30ங்க. எனக்கு சத்தியமாக சரியான தூக்கம் வருது. நான் ஏதாவது சந்து பொந்து ரோடுக்குள்ளலாம் வந்துட்டுருந்தேங்க. அப்பா இங்கேன்னு ரைட்டு தான் போட்டிருக்கு.
ஸோ ஒரு வழியாக கொல்லம் பீச் வந்தாச்சு. அப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொல்லம் பீச் வந்திருக்கும் இப்போ. சரியான தூக்கம். நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இருக்கும் அரௌண்ட் 12:30 அந்த மாதிரி இருக்கும். சரியான தூக்கங்க. இது புது ஃபோனுங்கிறதுனால கிளாரிட்டி மட்டியாக இருந்தாலும் இருக்கும். ஸோ அப்படியே பீச். பயங்கரம். அடுத்து பார்த்தீங்கன்னா கபில் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது, அப்புறம் தண்ணி பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச்சாகவே தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த இடத்துல ஒரு இது தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கடலில் போட்டு நடந்து போகிற வழி, அந்த இடத்துல கேட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த இடத்துல கேட் போட்டிருப்பாங்க. ஸோ வீடியோ பார்த்து நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Part 3 Part 4 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 2 வீலர் ஓட்டுறது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.